ஹலோ வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா 10th இங்கிலீஷ்ல உள்ள யூனிட் 4 ப்ரோஸ்ல உள்ள ஒக்காபுலரி தான் பார்க்க போறோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னா என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்டும் சேர்க்கச்சுல அந்த வேர்டுக்கு ஒரு வேர்டு கிடைக்கும். அந்த வேர்டுக்குன்னே ஒரு மீனிங் இருந்ததுன்னா அதை வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரீட் த சென்டென்சஸ். Beyond the iron gates were the playing field and the two-story building, school building. அயன் கேட்டுக்கு பியாண்ட்ல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அயன் கேட்டுக்கு அடுத்த பிளேயிங் ஃபீல்டும் இருக்கு, விளையாடக்கூடிய இடமும் இருக்கு. 2 ஸ்டோரி ஸ்கூல் பில்டிங், அதாவது 2 மாடி உள்ள ஸ்கூல் பில்டிங் இருக்குது சொல்றாங்க. The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance, and his white neatly combed hair and clean look was the same as before. டீ கடைக்கு ஓனர் வந்து ஒரு 60 வயசு கிட்ட இருக்கும். அவர் வந்து ஒரு ரஸ்டிக்கான அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குறாரு. ப்ளஸ் அவருக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட், அவருக்கு வெள்ளை முடி எல்லாம் நல்லா நீட்டா சீவி இருக்குது. ஒரு கிளீனான லுக் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ் நர்வ்ஸ் சீம் ஓவர் ஃபார் சம் ரீசன். அவருக்கு நர்வ்ஸ் வந்து ஓவர் ராட்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டான நிலையில இருந்த மாதிரி அவர் காணிக்கிறாரு எக்ஸ்பிரஷனை. த வேர்ட்ஸ் இன் இட்டாலிக்ஸ் ஆர் காமன் வேர்ட்ஸ். இங்க அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்ட்ஸ், இந்த இட்டாலிக்ஸ்ல இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் உங்களோட காமன் வேர்ட்ஸ். A common word is a combination of two or more words that function as a single unit of meaning. நான் சொன்னேன்ல, அத காம்பவுண்ட் வேர்டு வந்து 2 அல்லது நிறைய வேர்டு ஜாயின் பண்ணச்சுல நம்மளுக்கு ஒரு வேர்டு கிடைக்கும். அதுக்கு ஒரு மீனிங் இருந்ததுன்னா அது வந்து சிங்கிள் மீனிங் தான் கொடுக்கும். அது வந்து ஒரு காம்பவுண்ட் வேர்ட் சொல்லுவாங்க. இப்போ வாங்க எக்ஸசைஸ்க்குள்ளாடி போலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள் வித் 2 ஆர் மோர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இப்போ நவுன் பிளஸ் நவுன். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் கார்டன். கிச்சன்ல வந்து கிச்சனுக்கு பேக் யார்ட்ல நம்ம ஒரு கார்டன் சின்னதா ஆரம்பிச்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்படியெல்லாம் நட்டு அதை வந்து கிச்சன் கார்டன் சொல்லுவோம்ல, அததான் ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்னா மூன் லைட், நிலா வெளிச்சம் சொல்லுவாங்க. ராத்திரி நிலா தோன்றும், அப்ப அந்த வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கிறது மூன் லைட் சொல்லுவாங்க. நவுன் பிளஸ் verb. மவுத் வாஷ். மவுத்தை வந்து நம்ம வாஷ் பண்றது. இதுல நவுன் எது? மவுத் வந்து நவுன். வாஷ்ங்கிறது verb. நம்ம வந்து கொப்பளிப்போம்ல, அதை வந்து மவுத் வாஷ் சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரியும். ஹேண்ட் மேட். இல்ல ஹேண்ட் வந்து நவுனு, verb வந்து மேட், உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதுல போட்டிருக்கு நவுன் பிளஸ் verb. நம்ம அந்த நவுன்கிற ஒரு வேர்டு வந்து ஹேண்ட் எடுத்திருக்கோம், வேர்புக்கு மேட் எடுத்திருக்கோம், சேர்த்து ஹேண்ட்மேட். ஹேண்ட்மேட்னா நம்ம இப்போ ஒருத்தங்களுக்கு பர்த்டே கிஃப்ட் செய்யணும், அதை நம்ம கடையில வாங்காமலே நம்ம வீட்லயே செஞ்சு வந்து குக்கீஸோ அல்லது வந்து ஏதாவது கிஃப்ட் நம்ம வீட்லயே செஞ்சு கொடுக்கறது வந்து ஹேண்ட்மேட் சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். verb பிளஸ் நவுனுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறது வாட்ச்மேன். அதாவது வீட்டுக்கு காவலா அல்லது ஹோட்டலுக்கு வெளியில வாட்ச்மேன் நிற்பாங்களா காவலாட்டு, அப்போ அது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கட் பேக்னுட்டு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுன் வந்து ஓவர் கோட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஜாக்கெட் ஓவர் கோட் போடுவோம்ல, அது நம்ம வந்து என்ன எழுத போறோம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு தான் நம்ம எக்ஸசைஸா எழுதுவோம். ஜெரான் பிளஸ் நவுனுக்கு வந்து ப்ளீச்சிங் பவுடர். ஜெரன் என்ன பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி கூட சேர்த்திருக்க வேர்டு வந்து ஜெரன் நீட்டு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாலிங், ஸ்விங்கிங், குக்கிங், அதெல்லாம் ஜெரன் வேர்ட்ஸு. அப்போ ப்ளீச்சிங் பவுடர் வந்து அந்த வாஷ்ரூம்ல க்ளீன் பண்ணுவோம்ல ப்ளீச்சிங் பவுடர் வச்சு, அப்போ அதை வந்து ஜெரன் நீட் எடுத்திருக்காங்க. ஜெரன் பிளஸ் நவுனுக்கு வேர்டு எடுத்திருக்காங்க. நம்ம வந்து என்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போறோம் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். உங்களுக்கு தெரியும் டைனிங் ஹால்னா என்னன்னுட்டு, அதாவது நம்ம உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு இடத்த வந்து டைனிங் ஹால் சொல்லுவாங்க. நவுன் பிளஸ் ஜெரண்டுக்கு வந்து ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து ஒரு லேடி வந்து வருவாங்கல்ல, வீட்டு எல்லா வேலையும் செய்றதுக்கு அப்படியெல்லாம் வருவாங்கல்ல, அவங்கள ஹவுஸ் கீப்பிங் சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன எழுத போறோம்? பேபி சிட்டிங். பேபி சிட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா, குழந்தைகள வந்து பார்க்க முடியாத சமயம் வந்து ஒருத்தங்கள ஹையர் பண்ணி குழந்தைகள பார்க்க வைக்கிறது தான் பேபி சிட்டிங் சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ரிப்போசிஷன் பிளஸ் நவுனுக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ல என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, குட் ஃபார் நத்திங்ன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குமே லாயக்கு இல்ல, எதுக்குமே நல்லதே செய்ய மாட்டான் அப்படியே சொல்லுவாங்கல்ல, அது வந்து குட் ஃபார் நத்திங் சொல்றாங்க. நம்ம வந்து என்ன எழுத போறோம் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஃபுட், சாப்பாடு பற்றாக்குறை.
அப்படின்னு சொல்லுவாங்க. நவுன் பிளஸ் ப்ரப்போசிஷன் பிளஸ் நவுன். அதுக்கு மதர் இன் லான்னுட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டே டு டே எழுதுறோம். நெக்ஸ்ட் அடுத்த வந்து எக்ஸாம்பிள் என்ன எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கம்பைன் த வேர்ட்ஸ் இன் காலம் ஏ வித் தோஸ் இன் காலம் பி டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆஸ் மெனி ஆஸ் யூ கேன். நம்ம ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி நினச்சிக்கோங்க. ஆக்சுவலி இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். காலம் ஏல வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காலம் பில ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 2த்தையும் கம்பைன் பண்ணி ஒரு புது காம்பவுண்ட் வேர்ட உருவாக்கணும். நான் வந்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு காலம் போட்டு உங்களுக்கு வந்து தெளிவா எழுதி வச்சிருக்கேன். ரெயின், இங்க லைட் இருக்கு. நம்ம என்ன மேட்ச் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, ரெயின் ஃபால் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ம். அப்போ ரெயின் ஃபால்ன்னுட்டு எழுதணும். ஸ்னோ வந்து பால். நம்ம வந்து ஸ்னோவ வந்து உருட்டி ஒரு பால் மாதிரி அ செஞ்சு நம்ம வந்து தூக்கி எறிவோம்ல மத்தவங்க மேல. அது வந்து ஒரு ஃபன் கேம் இல்லையா? அப்ப அதுல நம்ம யூஸ் பண்றது ஸ்னோ பால். அப்போ ஸ்னோ பால்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஸ்னோ பால். ஸ்டார் லைட், நட்சத்திர ஒளி அப்படி சொல்லுவாங்கல்ல, அத வந்து ஸ்டார் லைட். அப்போ ட்ரானா என்ன யூஸ் பண்ணுவோம்? பேக், ட்ராபேக். ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் சொல்றது ட்ராபேக். ஏதாவது அவன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு லேக் ஆகுது. ஏதாவது ஒரு திங் அவன்ட்ட லேக் ஆகுது. அத வந்து ட்ராபேக் சொல்லுவாங்க. லாட்டரி டிக்கெட். அப்போ வந்து லாட்டரி டிக்கெட்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லாட்டரியில ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி டிக்கெட் எல்லாம் வாங்கி வைப்பாங்கல்ல லாட்டரியில. அப்ப அத லாட்டரி டிக்கெட்டா சொல்லுவாங்க. அண்டருக்கு வேர்ல்டு. அதுக்கப்புறம் மேனுக்கு வந்து என்னன்னா ஹோல், மேன் ஹோல். மேன் ஹோல்ங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா இல்லையா என்னிட்டு எனக்கு தெரியாது. பட் அந்த ட்ரெயினேஜ் எல்லாம் மூடுறதுக்காண்டி ஒரு வாட்டை கீழ கட்டியிருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு மூடி போட்டு அடைப்பாங்கல்ல, அத வந்து மேன் ஹோல்ம்பாங்க. சைட் வாக், சைடுக்கு வாக் வரும். சைட் வாக்னா என்ன பார்த்தீங்கன்னா, சைட் வாக்னா நம்ம சைடுல வந்து பெடஸ்ட்ரியன் வந்து நடக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும்ல. அ ரோடு இருக்கும். அந்த சைடுல வந்து பெடஸ்ட்ரியன் நடக்கக்கூடிய ஒரு இடம். அ அத வந்து சைட் வாக்கும்பாங்க. இதுல நான் என்ன சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா, ப்ளேக்கு நம்ம திங் யூஸ் பண்ணணும். ப்ளே திங். ஏதாவது ஒரு விளையாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து ப்ளே திங். ஃபுட்டுக்கு நோட் வரும். ஃபுட் நோட். நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸர்சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பாக்ஸஸ் கிவன் பிலோ அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த சென்டென்சஸ் தட் ஃபாலோ வித் த அப்ராப்ரியேட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். இதுல வந்து கொஞ்சம் வேர்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அ ஒரு சென்டென்ஸ் குடுத்துருக்காங்க. இதுலருந்து நம்ம ஒரு காம்பவுண்ட் வேர்ட கண்டுபிடிச்சு, அந்த சென்டென்ஸ்ல வந்து நம்ம ஃபில் பண்ணணும். அதான் சொல்லியிருக்காங்க. இதுல உள்ள வேர்ட்ஸ நம்ம வந்து சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாமா? வாங்க போலாம். சென்டென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, "சிவா விசிட்டட் த ஹேர் ஸ்டைலிஸ்ட் டு ஹேவ் அ கிளீன்." இதுல உள்ள என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஹேரும் கட்டும் சேர்ந்து ஹேர் கட்டுக்கு அவன் வந்து போறான். சிவா வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் போறான். எதுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் போனா அந்த எதுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட் போறான்னா, ஒரு முடி வெட்டுறதுக்காண்டி ஹேர் ஸ்டைலிஸ்ட்ட போறான். தாரணி ஹேட் கிவன் தி சாரீஸ் ஃபார் ட்ரை கிளீனிங். அதாவது வாஷ் பண்றதுக்காண்டி நம்ம குடுப்போம்ல ஒரு இடம். அத வந்து ட்ரை கிளீனிங்பாங்க. அதுக்கு வந்து தாரணி அவ சாரிய குடுத்துருக்கா. த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இஸ் எ நேச்சுரல் ப்ராசஸ் தட் வார்ம்ஸ் தி எர்த் சர்ஃபேஸ். இதுல நம்ம ஃபில் பண்ண வேண்டியது கிரீன் ஹவுஸ். அப்போ வந்து கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியும்னுட்டு என்னன்னுட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அத எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. நெவர் வெயிட் ஃபார் அன் அலார்ம் கிளாக் டு வேக் யூ அப். உங்கள வந்து அலார்ம் கிளாக் தான் உங்கள எழுப்பி விடணும்னுட்டு நினைக்காதீங்க. நீங்களே எழும்புங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபில் பண்ண வேண்டியது அலார்ம் கிளாக். த சில்ட்ரன் வேர் லேட் டு ஸ்கூல் ஆஸ் தேர் வாஸ் அ டிராஃபிக் ஜாம் நியர் த டோல் பிளாசா. அங்க டிராஃபிக் ஜாம் இருந்தனால சில்ட்ரன் வந்து ஸ்கூலுக்கு போக லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபில் பண்ண வேண்டியது டிராஃபிக் ஜாம். த கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டு ப்ராம்ப்ட்லி பே த இன்கம் டேக்ஸ். இதுல ஃபில் பண்ண வேண்டியது இன்கம் டேக்ஸ். கவர்மெண்ட் வந்து எல்லா இண்டிவிஜுவல்ட்டையும் எல்லார்ட்டையும் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. கட்டணுங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ பீப்பிள் யூசுவலி வியர் சன் கிளாஸஸ் டியூரிங் த சம்மர். ஃபில் பண்ண வேண்டியது சன் கிளாஸஸ். சம்மர் சமயம் நம்ம மக்கள் எல்லாம் என்ன போடுவாங்க? சன் கிளாஸ், கருப்பு கண்ணாடி. அத வந்து போடுவாங்க. The patient were asked to sit in the waiting room until the doctor arrived. இல்ல வந்து ஃபில் பண்ண வேண்டியது வெயிட்டிங் ரூம். பேஷண்ட் வந்து டாக்டர் வர வர வெயிட்டிங் ரூம்ல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. With the teamwork we are able to multiply our output. நம்ம வந்து எங்க டீம் ஒர்க்னால எங்களால அவுட்புட் குடுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல ஃபில் பண்ண அந்த அவுட்புட் த ரூம் வாஸ் லுக்கிங் பிரைட் வித் கலர்ஃபுல் வால்பேப்பர். இல்ல வால்பேப்பர் ரூம்ல வந்து அழகா தெரியுது பாத்தீங்களா? கலர்ஃபுல்லான வால்பேப்பர் ஒட்டி வச்சிருக்கோம். ஸோ அதனால அழகா தெரியுது. இல்ல ஃபில் பண்ண வேண்டியது வால்பேப்பர்.
நெக்ஸ்ட் இந்த ஃபாலோயிங் டெக்ஸ்ட படிச்சு அஃபிக்ஸஸ்னா என்னன்னு இது தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். அஃபிக்ஸஸ்னா என்ன பார்த்துக்கலாம். இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூ வேர்ட்ஸ் கேன் பி ஃபார்ம் பை ப்ராசஸ் கால்ட் அஃபிக்சேஷன். இப்போ ஒரு புது வேர்ட் இந்த இங்கிலீஷ்லயே ஒரு புது வேர்டு உருவாக்குறதுக்கு அந்த ப்ராசஸ வந்து அஃபிக்சேஷன் சொல்றாங்க. அஃபிக்சேஷன் மீன்ஸ் ஆடிங் அஃபிக்ஸஸ் டு த ரூட் வேர்ட் டு ஃபார்ம் அ நியூ வேர்ட். ஒரு வேர்ட ஆட் ஒரு ரூட் வேர்ட் இருக்குது. ஒரு மெயின் வேர்ட் இருக்கு. அதுக்கு கூட ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சின்ன வேர்ட் ஆட் பண்றது வந்து அஃபிக்சேஷன்னுட்டு சொல்றாங்க இல்லையா? அஃபிக்ஸஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ். அஃபிக்ஸஸ் 2ஆ படுது. ப்ரிஃபிக்ஸ் ஒண்ணு, சஃபிக்ஸ் ஒண்ணு. அது உங்களுக்கு தெரியும். இட் இஸ் இஃப் an affix is attached to the beginning of the word, it is called prefix. அஃபிக்ஸ் வந்து வேர்டு தொடங்க முன்னாடி வந்து ஆட் ஆயிருந்ததுன்னா அது வந்து ப்ரிஃபிக்ஸ் சொல்றாங்க. இஃப் an affix is attached to the end of the word, it is called suffix. அஃபிக்ஸ் வந்து வேர்டு முடிஞ்ச அப்புறம் பிகின் ஆச்சு. வேர்டு முடிஞ்ச அப்புறம் அதுல ஒரு வேர்ட் ஆட் பண்றாங்கன்னா அது வந்து சஃபிக்ஸ்பாங்க. இப்போ உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் குழப்பமா இருக்கா? அப்ப ப்ரிஃபிக்ஸ்னா ப்ரீவியஸ்னுட்டு வைங்க. ப்ரீவியஸ்னா முன்னாடி, சஃபிக்ஸ்னா ஆஃப்டர் பின்னாடி. அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ப்ரிஃபிக்ஸஸுக்கும் சஃபிக்ஸஸுக்கும் கொடுத்துருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ப்ரிஃபிக்ஸஸுக்கு இல்லிட்ரேட், டிஸ்குவாலிஃபை, சூப்பர் நேச்சுரல், சபர்பன், மேல் நியூட்ரிஷன். சஃபிக்ஸஸுக்கு சைல்ட்ஹுட், எபிலிட்டி, எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஸ்லேவிஷ். வாங்க இப்போ எக்ஸசைஸ்குள்ளாடி நுழைஞ்சிருவோம். Form the new words by adding appropriate prefix or suffix. Prefix சேர்க்கலாம் அல்ல சஃபிக்ஸும் சேர்த்து ஒரு நியூ வேர்டை வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அக்குரேட்டுக்கு நான் வந்து இங்க என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அக்வரசின்னு வரும். அண்டர்ஸ்டாண்டுக்கு ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. ப்ராக்டிஸுக்கு சஃபிக்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ப்ராக்டிஸர். டெக்னாலஜிக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நானோ டெக்னாலஜி. ஃபேஷனுக்கு நான் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேஷனபிளி. டிஃப்ரெண்ட்டுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ். ஸோ இன்டிஃபரண்ட். சைல்டுக்கு வந்து சஃபிக்ஸ் சில்ட்ரன். நேஷ்னலுக்கு ப்ரிஃபிக்ஸ் இன்டர்நேஷ்னல். ஆரிஜினுக்கு வந்து ஒரிஜினல். அதாவது சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரிஜினல். என்ஜாய்க்கு சஃபிக்ஸ் என்ஜாய்மெண்ட். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பார்த்தீங்கன்னா fill in the blanks by adding appropriate prefix or suffix to the words given in the bracket. bracketல கொஞ்சம் வேர்ட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ப்ரிஃபிக்ஸ் அல்லது சஃபிக்ஸ் ஆட் பண்ணி அதில் பிளாங்க்ல வந்து ஃபில் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. he was sleeping in his coach. bracketல கம்ஃபர்ட் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணி கம்ஃபர்ட் அப்படின்னுட்டு ஆக்கிட்டேன். காவியா ரைட்ஸ் ஃபில் பண்ணணும் இந்த பிளாங்க்ல டு ஸ்கூல். பிராக்கெட்ல சைக்கிள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி பைசைக்கிள் ஆக்கிட்டேன். தேர் வாஸ் ஒன்லி அ டேஷ் ஆஃப் பீப்புள் இன் த தியேட்டர். பிராக்கெட்ல ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ ஹேண்ட்ஃபுல் ஆயிடுச்சு. இட் இஸ் டேஷ் டு கட் சாண்டல் ட்ரீஸ். பிராக்கெட்ல லீகல் இருக்கு. நான் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி இல்லீகல் ஆக்கிட்டேன். The arrival of the president had been expected for the last half an hour. நான் வந்து அரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணி அரைவல் ஆக்கிட்டேன். The man behaved dash in front of the crowd. பிராக்கெட்ல நார்மல் கொடுத்துருக்காங்க. நான் சஃபிக்ஸ் ஆட் பண்ணி நார்மலி ஆக்கிட்டேன். ஸ்வாதி had no rash of visiting the doctor. பிராக்கெட்ல இன்டென்ட் இருக்கு. நான் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணி இன்டென்ஷன் ஆக்கிட்டு the bacteria are so small that you need a dash to see them. பிராக்கெட்ல ஸ்கோப் இருக்கு. நான் ப்ரிஃபிக்ஸ் ஆட் பண்ணி மைக்ரோஸ்கோப் ஆக்கிட்டேன். அவ்வளோதான் இந்த எக்ஸசைஸ். தேங்க்யூ.